வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கும், அகிலனை பற்றி. ஸோ அவருடைய படைப்பு அப்படிங்கிறது உலகத்திற்கு வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தியதில் முக்கியமாக சொல்லப்படுவது ஒரு முதல்ல ஒரு ஞானபீட விருது பெற்றவர் அப்படின்னு நினைவுக்கு வரக்கூடியவர் இவர் தான் அகிலன். அவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது சித்திரப்பாவை, வேங்கையின் மைந்தன், கண்ணான கண்ணன் இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு படைப்புகள். பாவை விளக்கு இதெல்லாம். ஸோ இதில் சித்திரப்பாவை ஒரு ஆர்டர் வைஸ் பார்த்துக்கிட்டு அப்படின்னா முக்கியமாக அவருக்கு விருது பெற்று கொடுத்தது 2 தமிழக அரசு வளர்ச்சித்துறையிலெல்லாம் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாரு. 2 விருதுகள் முக்கியமான விருதுகளாக கருதப்படுவது, ஒன்று ஞானபீட விருது, அடுத்தது சாகித்ய அகாடமி விருது. சரி, இப்போது அந்த ஞானபீட விருது பெற்ற நூல் சித்திரப்பாவை. எந்த ஆண்டு அப்படின்னா 1975. ஸோ இந்த படைப்பை அனைத்து இந்திய மொழிகளிலுமே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுவும் ஒரு கேள்விதான். அனைத்து இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட அகிலனுடைய படைப்பு எது அப்படின்னு கேட்டால் சித்திரப்பாவை. சித்திரப்பாவைக்கு உண்டான விருது, ஞானபீட விருது பெற்ற ஆண்டு 1975. அனைத்து இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட படைப்பு அகிலனுடையது. சரி, அடுத்தது வேங்கையின் மைந்தன். வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல். இது யாரை பற்றினது அப்படின்னா ராஜேந்திர சோழனை பற்றியது. எந்த ஆண்டு அப்படின்னா 1963. ஸோ சித்திரப்பாவை 1975, வேங்கையின் மைந்தன் 1963. சாகித்ய அகாடமி விருது தான் முதல்ல வாங்கியிருக்கிறாரு. அடுத்தது தான் 75 தான் சித்திரப்பாவைக்கு ஞானபீட விருது வாங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த 2 படைப்பும் வச்சுக்கலாம். அடுத்தது இவருடைய அடுத்த படைப்பு பார்க்கும்போது குழந்தை நூல்கள் பற்றி நிறைய எழுதியிருக்காரு. இதுக்கு தமிழக வளர்ச்சித்துறை பரிசு கிடைச்சிருக்கு, கண்ணான கண்ணன் அப்படிங்கிறது. அடுத்தது ஒரு நல்ல பையன் அப்படிங்கிற ஒரு படைப்பு கொடுத்துருப்பாரு, அதுவும் ஒரு சிறந்த படைப்பாக கருதப்படுவது. ஸோ கண்ணான கண்ணன். அடுத்தது இவருடைய மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா தாகம் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு நூல் எழுதியிருக்காரு. யாரை பற்றினா ஆஸ்கார் வைலட் பற்றினது. ஸோ இப்போ ஒரு 4 கருத்து உங்களுடைய மனசில் எப்போவுமே போகாது. என்ன அப்படின்னா அகிலன் அப்படிங்கிற போது சித்திரப்பாவை ஆல்ரெடி உங்களோட மனசில் இருக்கும், ஒரு சின்ன இன்னும் ஆழமாக உங்களுடைய மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சித்திரப்பாவை, வேங்கையின் மைந்தன். அடுத்தது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி எனக்கு தெரியுது. சித்திரப்பாவை, வேங்கையின் மைந்தன், கண்ணான கண்ணன், நல்ல பையன், அடுத்தது தாகம். இந்த 5 உங்களுடைய ஒரு செட் ஆஃப்ல மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது சரி, இவருடைய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது இவருடைய சிறுகதை தொடர்ச்சி, அவருடைய ஸ்டார்டிங் எப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 1938 அவர் ஸ்கூல் படிக்கிற பொழுது காலாண்டு இதழ்கள்லாம் போடுற பொழுது அவர் முதல்ல ஒரு கதை எழுதுகிறாரு. அந்த கதை நான் ஏழை அப்படிங்கிற ஒரு முதல் சிறுகதை. பள்ளி பருவத்தில் எழுதப்பட்ட முதல் சிறுகதை 1938, நான் ஏழை. சரி, இதை ஃபஸ்ட்டு அவர் பள்ளி பருவத்தில் எழுதின சிறுகதை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இவர் வருங்காலத்தில் இன்னும் பெருசாகி வரும் பொழுது சக்தி வாலிபர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் ஏற்படுத்தி சுதந்திரத்திற்காக கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி புறக்கணிப்பு, இந்த மாதிரி பல போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறாரு அகிலன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறார். இவர் பல இதழ்களில் எழுதியிருக்கிறார். என்னென்ன இதழ்கள் எழுதியிருக்கிறாருன்னா இந்திரா, தாய்நாடு, அணிகலம், இன்பம், இந்த மாதிரி இதழ்களில் எழுதியிருக்கிறாரு. கல்கியில் எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி பல இதழ்களில் அது கடைசியில் வரும். இந்த மாதிரி இதழ்களில் எழுதியிருக்கிறாரு. இந்த இதழ்களெல்லாம் என்ன பேரில் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா PV அகிலாண்டம் அப்படிங்கிற பேரில் எழுதியிருக்கிறார். ஸோ அகிலாண்டம் அப்படிங்கிற பேரில் எழுதப்பட்டது இந்திரா, தாய்நாடு, அணிகலம், இன்பம். ஸோ இந்தந்த இதழ்களில் இந்த பேரில் எழுதியிருக்காரு. சரி, இவர் அகிலன் அப்படிங்கிற பெயரில் எந்த இதெல்லாம் எழுதியிருக்காரு? அகிலாண்டம்ங்கிறத அவருடைய புனைப்பெயராக வச்சு எழுதியிருக்காரு. ஆனால் அகிலன் அப்படிங்கிற ஒரு பெயர்லேயும் அவர் ஒரு கதை எழுதியிருக்காரு, முதல் கதை எழுதியிருக்காரு. எந்த இதழில் அப்படின்னா கலைமகள் அப்படிங்கிற ஒரு இதழில் 1942 என்ன கதை அப்படின்னா காசு மரம் அப்படிங்கிற ஒரு கதை எழுதியிருக்காரு. ஸோ அகிலன் அப்படிங்கிற பெயரில் எழுதப்பட்ட படைப்பு அப்படின்னா காசுமரம். எந்த இதழ்னா கலைமகள், ஆண்டு 1942.
சரிங்களா? ஸோ இப்போது முதல் சிறுகதை நான் ஏழை, அது வந்து 1938. 1942 காசுமரம் கலைமகள் அப்படிங்கிற ஒரு இதழில் எழுதியிருக்காரு. அகிலன் அப்படிங்கிற ஒரு பெயரில் எழுதியிருக்காரு. ஸோ இந்த படைப்பு இது ஒரு செட் ஆஃப், ஓகேங்களா? அடுத்தது இவர் இன்னொரு படைப்பில் எழுதியிருக்காரு. இந்திரா அப்படிங்கிற ஒரு இதழில் ஒரு நல்ல ஒரு கதையை எடுத்திருப்பார். என்ன அப்படின்னா, சாவிலே வாழ்வு அப்படிங்கிற ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். எந்த இதழ் அப்படின்னா இந்திரா அப்படிங்கிற. ஸோ இப்போ இந்திரா அப்படிங்கிற இதழில் என்ன பேரில் எழுதியிருப்பார்? PV அகிலாண்டம் அப்படிங்கிற பேரில் எழுதியிருப்பார். சாவிலே வாழ்வு. ஸோ உங்களுடைய மனசுக்கு உள்ளே போயிருக்கும். அடுத்தது இன்னொரு படைப்பு, அவருக்கு வந்து இன்னொரு படைப்பு கல்கியில் எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா சரசியின் ஜாதகம் அப்படின்னு 1942 அவர் எழுதியிருப்பார். ஸோ அவரை வந்து திசை மாற்றிய கதையாக கூட அந்த படைப்பை சொல்லுவாங்க. அதை என்னென்னா சரசியின் ஜாதகம் 1942 எந்த இதழில் எழுதியிருக்கார் அப்படின்னா கல்கியில் எழுதியிருப்பார். ஸோ இதைத்தான் சொல்லலாம். ஸோ இப்போ இவரனுடைய படைப்புகள் அந்த கதைகள்னு பார்க்குற பொழுது கலைமகள் காசுமரம். அடுத்தது இந்திராவில் எழுதுனது சாவிலே வாழ்வு. பல கதைகள் எழுதியிருக்காரு, இதில் முக்கியமான கதைகளாக சொல்கிறாங்க. அடுத்தது கல்கியில் எழுதுனது சரசியின் ஜாதகம். ஸோ அவர் எழுதின சிறுகதைகளில் பார்த்துட்டோம். இதில் முக்கியமாக அவருடைய சிறுகதைகளில் பார்க்குற பொழுது பல கதைகள் சொல்லலாம். அதில் தாய் பசு அப்படிங்கிறது ஒரு நல்ல கதையாக கொடுத்துருப்பாரு. ஒரு பசு ஒரு மாடசாமி அப்படிங்கிற ஒரு வீட்டில் இருக்கும். அவங்க வளர்த்திட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் இருப்பாங்க. அந்த பசு வந்து ஒரு 2 குட்டி போட்டிருக்கும். ஸோ அவங்க ஒரே மாதிரி அந்த பசுவையும் அந்த குமரனையும் ஒரே மாதிரி தான் அந்த பசு பார்க்கும். ஒரு காளை மாடு வந்து அந்த குமரனை குத்த வரும் பொழுது இந்த பசு முன்னாடி போய் நிற்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த பசு அந்த குமரனை எப்படி பார்க்குது, தன்னுடைய பசு மாதிரி பார்க்குது, தன்னுடைய குழந்தையாட்ட பார்க்குது அப்படின்னு சொல்லி அந்த படைப்பு கொடுத்துருப்பாரு. தாய் பசு அப்படிங்கிற ஒரு படைப்பு. இப்போ மரப்பசு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியவர் யார், ஒரு கதையை எழுதினவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டான கேள்வி. ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மரப்பசு அப்படிங்கிற சிறுகதையை எழுதியவர் யார்? சரிங்களா? சரி, இப்போ அவருடைய கதைகள் பார்த்துட்டோம். இனி அவருடைய முதல் சிறுகதை தொகுதி என்ன அப்படின்னா சக்திவேல் அப்படிங்கிற ஒரு படைப்பில் கொடுத்துருக்காரு. முதல் சிறுகதை தொகுதி 17 சிறுகதை தொகுதிகள் வந்திருக்கு. ஸோ அதில் 17 சிறுகதை தொகுதிகளில் வந்து 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறுகதை தொகுப்புகள் என்னங்கிறத பார்த்துடலாம். சத்திய ஆவேசம், ஊர்வலம், எரிமலை, பசியும் ருசியும், வேலியும் பயிரும், குழந்தை சிரித்தது, சக்திவேல், நிலவெனிலே, ஆண் பெண், மின்னுவதெல்லாம், வழி பிறந்தது, சகோதரர் அன்றோ, ஒருவேளை சோறு, விடுதலை, நெல்லூர் அரசி, செங்கரும்பு, இதெல்லாம் அவருடைய சிறுகதை தொகுப்புகள். இப்போ சக்திவேல் அப்படிங்கிறது நம்ம முதல்ல கொடுக்கப்பட்ட சிறுகதை தொகுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். சரி, இது எப்படி அகிலன் அப்படின்னா அவர் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசில் இருக்கணும். அதுக்கு ஷார்ட்கட்ஸ் ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முக்கியமாக அதில் சக்திவேல் தான் நம்மளுக்கு முதல்ல எழுதுனது அப்படிங்கிறது மனசில் இருக்கணும். ஸோ சக்திவேல். இப்போ சக்திவேலுக்கு வந்து எரிமலை வருது. அப்போ அந்த எரிமலையை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு மின்னுற மாதிரி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நிலவு மின்னுவதாட்டம் இருக்குது. அப்போது அந்த இடத்துல மின்ற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்கிற பொழுது அதை பார்த்த நெல்லூர் அரசி, அது எரிமலைப்பா, அது ஒன்றும் மின்னலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எரிமலை, மின்னுவதெல்லாம், அடுத்தது நெல்லூர் அரிசி, இதெல்லாமே வந்தாச்சு. அடுத்தது ஐயோ எரிமலை வெடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வர்றாங்க. அவங்க ஆசையாக வச்ச வேலி பயிர் இதெல்லாமே சேதமாகுது. ஒரு வேளை சோறுக்கு கூட கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் எப்படா நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சக்தியை ஒரு ஆவேசமாட்டு எடுத்துக்கிறாங்க. எப்படியாவது நம்ம இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ ஒரு வழி பிறக்குது. என்ன அப்படின்னா அவருடைய சகோதரர்னால தான் ஒரு வழி பிறக்குது. அதன் மூலமாக அவங்க விடுதலை அடைகிறாங்க. அப்படி விடுதலை அடைஞ்சு வெளியில் வரும் பொழுது அப்பாடா எப்படியோ ஒரு வழி பிறந்துருச்சு, விடுதலை அடைஞ்சு வெளியில் வராங்க. அப்போது ஒரு ஊர்வலம் வருது. ஊர்வலம் வரும் பொழுது ஒரு பசியும் ருசியுமாக இருக்கிற ஒரு செங்கரும்பை கையில் தராங்க. இவ்வளோ தான் ஒரு ஷார்ட்கட்ஸ். என்ன அப்படின்னா ஒரு சக்திவேல்
ஒரு மின்னுறதே, அடடா நிலவு மின்னுதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ நெல்லூர் அரசி சொல்கிறாங்க, அப்பா அது நிலவு மின்னில் அங்கே எரிமலை வருது, எப்படியாவது பிழைச்சிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. ஒரு வேளை சோத்துக்கு கூட கஷ்டப்படுறாங்க. அவருக்கும் ஒரு வழி பிறக்குது. யார் மூலம்னா ஒரு சகோதரர் அன்றோ, ஒரு அண்ணன் தம்பி தான் உதவுவாங்க. ஸோ அவர் மூலமாக ஒரு கிடைக்குது. ஒரு ஆண் பெண் நட்பு, ஆண் பெண் ஒரு தலைப்பு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆண் பெண்ணுன்னு வச்சுக்கலாம். ஒரு சகோதரன் மூலமாக கிடைக்கிது. அப்படியே வெளியில் வராங்க. ஒரு ஆவேசத்தோடு ஒரு போராடி வெளியே வரும் பொழுது ஒரு ஊர்வலத்தில் ஒரு செங்கரும்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் வேலியும் பயிரும் எல்லாமே எரிஞ்சு நாசமாகுது. ஒரு குழந்தை சிரிக்குது. செங்கரும்பு கொடுக்குது, ஒரு குழந்தை சிரித்து. ஸோ இப்போ உங்களுக்கு அகிலனுடைய சிறுகதை தொகுப்புகள் என்ன அப்படிங்கிறது மனசில் பதிஞ்சிருக்கும். ஸோ அவனுடைய முதல் சிறுகதை எது, அவனுடைய முதல் சிறுகதை தொகுப்பு எது, அகிலன் அப்படிங்கிற பெயரில் எழுதப்பட்ட சிறுகதை என்ன அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் இருந்திருக்கும். இன்னும் இவருடைய நாவல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்து இவருடைய நாவல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்கே போகிறோம், நெஞ்சின் அலைகள், சித்திரப்பாவை, சிநேகிதி, பொன்மலர், பாவை விளக்கு, அடுத்தது அவர் எழுதின முதல் நாவல் பெண், மங்கிய நிலவு, இது எல்லாமே அவருடைய நாவல்களில் அவருடைய சிறப்பை சொல்லக்கூடியது. அப்புறம் வெற்றி திருநகர், கயல்வெளி, இது எல்லாமே அவருடைய சிறப்பை சொல்லுது. இவரை பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, தேப்போமி அகிலனுடைய நடை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, தெளிந்த நீரோட்டம் போல் அவருடைய எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே என்னது அப்படின்னா, புரியக்கூடிய வகையில் அவருடைய நடை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தெளிந்த நீரோட்டம் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவர் தேப்போமி. ஸோ அவருடைய நாவல்கள் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.